Success Talent Center Educational Academy 10th CBSE Max Exercise 2.2. First question. Find the zeros of the following quadratic polynomial and verify the relationship between the zeros and their coefficient. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன இருக்குது, x² - 2x - 8 அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்த பாலினாமியல் என்ன, x² - 2x - 8. இதுதான் நம்மளோட கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இந்த பாலினாமியலை நம்ம என்ன பண்ணோம், ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போது இதை எப்படி பிரிக்கணும், 2ஓட வச்சு. அப்போ 8 அப்படின்னா 2 4s அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன இருக்குது, -2 இருக்கிறதுனால இங்கே -4. அப்போ -4x + 2x - 8 அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட் வைஸ் இருக்கணும்னா x + 2 x - 4 அப்படின்னு நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தட்லேருந்தே நம்ம வேல்யூ எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எடுத்து இதில் இருந்து இங்கே இந்த 2 வேல்யூவில் இருந்தும் எக்ஸை காமனாக எடுக்கிறோம், இந்த 2 வேல்யூவில் இருந்தும் 2வை காமனாக எடுக்கிறோம். ஸோ இது 2 வேல்யூவை இங்கே போடுறோம், இந்த 2 வேல்யூவை இங்கே போடுறோம். இது ஈஸியாக இல்லை அப்படின்னா நம்ம இது பண்ணலாம். இது நமக்கு ஈஸி. 2 4. இப்போ இது 2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் -2. இது 2 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 8. ஸோ இது ஃபேக்டரைஸ். ஸோ இப்போ நமக்கு 2 வேல்யூ கிடச்சிச்சு. இதுலேருந்து நம்மளோட ஜீரோஸ் என்னன்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ x + 2 இருந்ததுன்னா நம்மளோட ஜீரோஸ் வேல்யூ -2. x - 4 இருந்தால் நம்மளோட ஜீரோஸ் வேல்யூ -+4. -4 இருக்கும்போது அது 0க்கு இந்த சைடு வரும்போது +4 மாறிடும். இப்போ நம்ம வெரிஃபிகேஷன். இப்போ வெரிஃபிகேஷனில் என்ன இருக்குது, x² - 2x - 8 அப்படின்ற போது நமக்கு கண்டுபிடிச்ச ஜீரோஸ் என்னென்னு பார்த்தோம், -2 and 4ன்னு பார்த்தோம். இப்போ ஆல்ஃபாவை நம்ம -2ஆகவும் பீட்டாவை 4ஆகவும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி வெரிஃபை பண்ணணும், ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ப்ராடக்ட், சம்ம அண்ட் ப்ராடக்ட் அது ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சம்முன்ற போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் divided by coefficient of -x² minus coefficient of x divided by coefficient of x² அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் x²ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு இருக்குது, இது -2ன்னு இருக்குது. x²ஓடது 1ன்னு இருக்குது. அப்போது ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலாவில் ஒரு -2 மைனஸ். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2, coefficient of x² 1. அப்போ டிவைடட் பை 1னால நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, -2, பியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 4. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் 2. அப்போ 2 = 2 வெரிஃபைட் ஆயிடும். அதே மாதிரி தான் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் பை டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது, -8. -8 டிவைடட் பை 1. இங்கே நமக்கு 2வையும் 4ஐயும் இன்ட்டு பண்ணோம்னா -8. ஸோ இது 2ஐயும் இன்ட்டு பண்ணும்போது நமக்கு வர ஆன்சர் ஒரே மாதிரி இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. இப்போ சேம் அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 4x² - 4x + 1 அப்படின்னு இருக்கு. சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. இப்போ நமக்கு 1ஆல் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம -4 2x - 2x, இங்கே 4 இருக்குது. அப்போ 4ஓட 4 இன்ட்டு ஆகும்போது 4ஓட 1 இன்ட்டு ஆகும்போது நமக்கு வர ஆன்சர் 4. அப்போ அந்த 4க்கு நம்ம ஃபேக்டரைஸ் எடுக்கும்போது இங்கேயும் 4 தான் வருது. அப்போ நம்ம என்ன எடுக்கணும், 2 × 2ன்னு எடுக்கலாமா. இது ரெண்டையும் மைனஸ். இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், -4x கிடைக்கும். ஸோ நம்ம என்ன எடுக்கலாம், இப்போ இங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால இங்கே 4ஆல் நம்ம இன்ட்டு பண்ணியிருக்கோம். அப்போ 4, இங்கே -2 -2ன்னு இருந்தாலும் டிவைடட் பை 4 எடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம 2ன்ற ஆன்சர் கிடைக்கும். அதனால தான் 2x - 1 2x - 1ன்ற கான்செப்டில் எடுத்திருக்கோம். இல்லை நான் இந்த கான்செப்ட்லேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ்லேருந்து எடுத்தாலும் சரி, இதுலேருந்து எடுத்தாலும் சரி, சேம் அதே கான்செப்ட் தான். ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம், அதே மாதிரி =0 போட்டு வேல்யூ எடுக்கிறோம், =0ன்னு போட்டு வேல்யூ எடுக்கிறோம். இதோட வெரிஃபிகேஷன் சேம் அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 1/2 1/2ன்னு கண்டுபிடிச்சோம்.
சேம் அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எல்லாம் போட்டு டிவைட் பண்ணி பார்த்தோம்னா இங்கேயும் 1ன்னு கிடைக்குது, இங்கேயும் 1ன்னு கிடைக்குது. ஹென்ஸ் வெரிஃபைட். சேம் ஆல்ஃபா பீட்டாக்கும் அதே மாதிரி தான். இங்கே 1/2 1/2 இன்ட்டு பண்ணோம்னா 1/4ன்னு கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 4. அப்போ நமக்கு ஆன்சர் 1/4 1/4ன்னு கிடைக்கும் போது இதுவும் வெரிஃபைட் அப்படின்னு வருது. தேர்ட் சம் 6x ஸ்கொயர் -3 -7x. சேம் அதே கான்செப்ட், ஃபேக்டரைஸ் மெத்தட். இப்போ 6 3s are அப்படின்ற போது நமக்கு என்ன வரும்? 18 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 18 பிரிக்கணும், ஆனால் அதோட ஆன்சர் 7ன்னு கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 9 2s are அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே -7 இருக்கனால இங்கே நம்ம என்ன போட்டுக்கலாம்? மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 6ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்ற போது 6ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 3 கிடைக்கும், இங்கே 2 கிடைக்கும், இங்கே என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும், இங்கே 1 கிடைக்கும். அப்போ 3x + 1 3x + 1 அதே மாதிரி 2x - 3. சேம் அந்த கான்செப்ட்ல தான் நமக்கு இங்கே என்ன பண்ணுறோம்? வேல்யூஸ் எடுக்கிறோம். இல்லை நான் அப்படி பிரித்து எழுதி இதுலேருந்து காமனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். ஜீரோஸில் 0 போட்டு எக்ஸோட வேல்யூஸ் 2க்கும் எடுக்கிறோம். மாதிரி அதுக்கு வெரிஃபிகேஷன் வேல்யூ ஆல்ஃபா + பீட்டா கண்டுபிடிக்கணும். சேம் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரில் போட்டு வேல்யூஸ் இருக்கிறோம். அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பார்க்குறோம். ரெண்டுமே ஈக்குவலான்னு வெரிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி 2 வேல்யூக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் வேலிடேட் பண்ணுறோம். இதை ரெண்டையும் இன்ட்டு பண்ணி பார்க்குறோம். 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு வரும். சேம் இதே ப்ராசஸில் தான் இந்த அப்கமிங் சம்ஸ் எல்லாமே வரும். ஸோ 4th சம் அதே சேம் கான்செப்ட். இங்கே நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவே இல்லை. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? டேரெக்டாக 4y அப்படின்றத காமனாக எடுத்துகிட்டு u + 2ன்னு எடுத்துகிட்டு 4y நம்ம இப்போ ஈக்குவல் டு 0வா இருக்குது அப்படின்னா நமக்கு u 0ன்னு கிடைக்கும். u + 2 அப்படின்னா -2 அப்படின்னு கிடைக்கும். இதோட வெரிஃபிகேஷன் எப்படி? அதே மாதிரி 0 -2ன்ற கான்செப்டில் எடுத்து அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸை போட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட வெரிஃபிகேஷனும் ஓவர் ஆயிரும். இதுலேயும் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, ஆனால் t² தான் இருக்குது, t அது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதையும் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் 15ன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 15 தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோட ஆன்சர் 15 தான், ஆனால் நமக்கு இங்கே ஹோல் ஸ்கொயர் இருந்ததுன்னா இது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b - a - b. இந்த கான்செப்ட் படி பிரிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க? ரூட் 15 ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கிறோம். அப்போ அதோட வேல்யூ என்னதான்? நமக்கு 15 தான். சேம் அந்த கான்செப்டுக்காக தான் ரூட் 15 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து பிரித்து எழுதிட்டு 2 ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஜீரோஸ் தான் இது. இதோட வெரிஃபிகேஷன் அதே மாதிரி தான். ஆல்ஃபா + பீட்டா கண்டுபிடிக்கிறோம், கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் போட்டு கண்டுபிடிக்கிறோம், ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கிறோம், கான்ஸ்டன்ட் டேர்ம் பை கோஎஃபிஷியன்ட் வேல்யூ போட்டு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு வரும். சம் 3x² - x - 4 அந்த கான்செப்டில் இருக்கிறோம். சேம் அதே மாதிரி தான். இப்போ 3 4s ஆர்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். 12க்கு எல்சிஎம் எடுக்கணும், ஆனால் 1ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? 3 4s ஆர்னு எடுக்கலாம். இங்கே மைனஸ் போட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு -1ன்னு கிடைக்கும். சேம் இதே மாதிரி என்ன பண்ணணும்? 3ஆல் ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். இங்கே எதுவுமே கிடைக்காது. அப்போது 3x - 4 3 மைனஸ் அதாவது எக்ஸ் இங்கே எதுவுமே இல்லை, 1 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? x + 1 அப்படின்னு போடுறோம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஜீரோஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். 3x - 4 = 0வா இருந்தால் நம்மளோட வேல்யூ x = 4/3ன்னு கிடைக்குது. இங்கே என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 3x - 4 = 0வா இருக்கும்போது 3x = 4, இந்த -4 இங்கே வரும்போது +4, x = 4/3 அந்த கான்செப்ட் படி எடுப்போம். சேம் அதே மாதிரி x + 1 = 0ன்ற போது x = -1 அப்படின்னு எடுப்போம். இதோட வெரிஃபிகேஷன் சேம் அதே மாதிரி ஆல்ஃபா வேல்யூ பீட்டா வேல்யூ ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டையுமே என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா இது என்ன ஆயிரும்? வெரிஃபைடு அப்படின்னு கிடச்சிரும். சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? ஆல்ஃபா பீட்டாவும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது ரெண்டே ஆன்சர் எழுதும்போது ஒரே மாதிரி கிடைக்கும்போது ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இது மாதிரி தான் நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜீரோஸ் கண்டுபிடிச்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும். Continuation sum continues on next video.